இயர்லி ஒன்ஸ் ஆவது எனக்கு இந்த கிரேவிங்ஸ் வந்துரும். என்னன்னா, இந்த கெடா கறி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கெடா வந்து நம்ம வெளியில வெட்டி வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கும், ஒரு விருந்து மாரி வச்சு அது ஒரு பெரிய அண்டால சமைச்சு, அந்த மாரி சாப்பிடுறதுக்கு அதுவும் இல்லாம நெறைய பேர் வருவாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். அது ஒரு ஜாலியா இருக்கும். ஸோ அதோட சாப்பிடும்போது வர ஒரு டேஸ்ட்டு, ஹாப்பினஸும் தனிதான். நம்மள எங்கேயாவது கூட்டிட்டு போனா பரவாயில்லன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த தடவ கார்த்தி மட்டுமே 3, 4 கெடா விருந்துக்கு போயிட்டு வந்துட்டான் என்ன விட்டுட்டு. அதெல்லாம் பசங்களா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுறதுனால நம்ம போறக்கும் வாய்ப்பே இல்ல. சரி யாராவது வச்சா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம ரிலேட்டிவ்லயே ஒருத்தவங்க கெடா விருந்து வச்சுட்டாங்க. ஆனா அவங்க கெடா விருந்து வச்சு சமைச்செல்லாம் போடல. அவங்க கறிய வீட்டுக்கே குடுத்து விட்டுட்டாங்க. நானும் கார்த்தி எல்லாம் மார்னிங் ஒர்க்கு கிளம்பிட்டு அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு குடுத்து விட்டுருந்த கறிய நைட்டு வந்து தான் சமைக்க டைம் இருந்துச்சு. அவங்க குடுத்து அவிங்க செய்யற மாடல்ல தான் செய்யறோம். பட் அந்த டேஸ்ட் வந்து வரமாட்டேங்குது. என்னன்னா நெறைய பேருக்கு செய்யறதுக்குமே 3, 4 பேருக்கு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல.